தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு பொதுநல வழக்கை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இதனை தெரிவித்திருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். டெல்லியைச் சேர்ந்த ஆதித்யா சிங் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பொதுநல வழக்குல தனக்கு எதிராக பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்ததாகவும், அந்த மனு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குல இது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதன் பிறகு அந்த குற்றப்பத்திரிகை நகலை கேட்டு விண்ணப்பித்த போது அதுபோன்று எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் அவருடைய மனுவானது திருப்பி எழுப்பியப்பட்டிருக்கிறது. இதனால நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை அளித்த அரசு வழக்கறிஞர் மற்றும் பள்ளிக்கரணை காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இது மாதிரியான தகவல் சம்பவங்கள் மறுபடியும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் உரிய விதிகளை வகுக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்திருந்தால் அதற்கு ஆதாரம் இருந்தால் சட்டப்படியான நடவடிக்கையை எடுக்கலாம். அதை விட்டுவிட்டு அரசு வழக்கறிஞர் காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. அதனால இதை பொதுநல வழக்காக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் அந்த உத்தரவுல எல்லா தவறுகளுக்கும் பொதுநல வழக்கு ஒரு சர்வரோக நிவாரணி அல்ல என்று நீதிபதிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீதிமன்றத்தை நாட முடியாதவங்க அவர்களுடைய பிரச்சனைக்காக மற்றவர்கள் நீதிமன்றத்தை நாடுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பொதுநல வழக்கு என்பது. அந்த பொதுநல வழக்கை தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நீதிமன்றங்கள்ல தவறான தகவல்கள் தெரிவிப்பதை தடுக்கிற சட்ட விதிகளை பொறுத்த வரைக்கும் விதிகள் வகுப்பது என்பது அரசினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது. அதனால மனுதாரர் தன்னுடைய குறைகளுக்கு உரிய அமைப்புகளை நாடி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.